வணக்கம். தமிழ்நாட்டில் படிக்கும் டிஎன்பிஎஸ்சி மாணவ மாணவிகளே, இன்றைக்கி நம்ம 10th தமிழில் இலக்கண பகுதி பார்ப்போம். தொழிற்பெயர் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு ஈதல், நடத்தல். விகுதி பெற்ற தொழிற்பெயர்னால் வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். வினை அடி என்னென்னா நட, வாள், ஆள். விகுதி தல், கை, அல். தொழிற்பெயர் நடத்தல், வாழ்க்கை, ஆளல். இந்த மாதிரி வினை அடியோட விகுதி சேருது, அதனால் இது விகுதி பெற்ற தொழிற்பெயர். அடுத்தது ஒரே வினையடி பல விகுதிகளை ஏற்கும். அதாவது நட என்பது வினையடி, அது நடை, நடத்தல் அப்படிலாம் வரும். எதிர்மறை தொழிற்பெயர்னால் எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர். அதாவது நடவாமை, கொல்லாமை அப்படின்னு வருது. அடுத்தது முதுநிலை தொழிற்பெயர்னால் விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதது முதுநிலை தொழிற்பெயராகும். தட்டு, உரை, அடி இச்சொற்கள் முறையே தட்டுதல், உரைத்தல், அடித்தல் என்று பொருள்படும் போது முதுநிலை தொழிற்பெயராகிறது. அடுத்தது முதுநிலை திரிந்த தொழிற்பெயர்னால் விகுதி பெறாமல் முதுநிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதுநிலை திரிந்த தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு இப்போ பேருன்னு வச்சுக்கிட்டா, இப்போ தொழிற்பெயரில் முதுநிலை சொல்லும்போது அதை எடுத்துக்காட்டு அது பேர். அடுத்தது நம்ம இந்த கட்டத்தில் உள்ள எடுத்துக்காட்டு பார்க்கலாம். தொழிற்பெயர் கெடுதல். முதுநிலையாக வந்துடுச்சுன்னா கெடு. அதே முதுநிலை திரிந்த தொழிற்பெயர்னால் கெடு என்பது கேடு ஆயிரும். அப்புறம் சுடுதல். முதுநிலை சுடு. அதே முதுநிலை திரிந்த தொழிற்பெயர்னால் சுடு என்பது சூடாகும். அவ்வளோதான். தேங்க்யூ ஆல்.